அரசியல் அமைப்பு சரத்து 109 கூறுவது யாதெனில், பணம் சம்பந்தப்பட்ட மசோதா மாநிலங்களவையில் புகுத்தக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றிய பின் மாநிலங்களவையினுடைய பரிந்துரைக்காக மாநிலங்களவைக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பிய மசோதா 14 நாட்களுக்குள் தங்களுடைய பரிந்துரைகளுடன் மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அவ்வாறு திருப்பி அனுப்பிய மசோதா பரிந்துரைகளுடன் திருப்பி அனுப்பிய மசோதா ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் மக்களவையினுடைய விருப்பத்தை சார்ந்ததாகும். மாநிலங்களவை பரிந்துரை செய்யப்பட்ட அந்த மசோதாவை மக்களவை ஏற்றுக்கொண்டால் உரிய திருத்தங்களுடன் திருத்தம் செய்யப்பட்டு மக்களவை ஏற்றுக்கொண்டதாக கருதி 2 அவைகளும் அந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளதாக கருத வேண்டும். மாநிலங்களவை அந்த மசோதாவை பரிந்துரைகளுடன் அனுப்பிய அந்த மசோதாவை மக்களவை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், மக்களவையில் நிறைவேற்றிய அந்த அசல் மூல மசோதா எந்த திருத்தமும் செய்யாம அந்த மூல மசோதாவுடன் 2 அவைகளும் அதை நிறைவேற்றியுள்ளதாக கருத வேண்டும். மக்களவையிலிருந்து மாநிலங்களுக்கு அவைக்கு பரிந்துரைகளுக்காக அனுப்பப்பட்ட மசோதா 14 நாட்களுக்குள் உரிய பரிந்துரைகளுடன் அல்லது பரிந்துரைகள் இன்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்றால், அந்த 14 நாட்கள் முடிந்த பின்னர் அந்த மசோதா 2 அவைகளும், மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளும் சேர்ந்து நிறைவேற்றியுள்ளதாக கருத வேண்டும். ஓகேவா? இதுதான் அந்த அரசியல் அமைப்பு ஷரத்து 109 கூறுகிறது. கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.